ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஜவ்வரிசி வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. கொஞ்ச நேரத்தில் நம்ம ரொம்ப கிறிஸ்பியான ஒரு வடையை தயாரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை நல்லா கழுவிக்கோங்க. அது ஒரு 15-20 மினிட்ஸ் ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும். அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி அதை சேர்த்துக்கோங்க. வழக்கம் போல் வடைக்கு சேர்க்குற மாதிரி பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட புதுசாக ஒரு இன்க்ரீடியண்ட் என்னென்னா 2 பிரெட் ஸ்லைஸை நல்லா தூள் பண்ணி அதோட சேர்த்துக்கோங்க. இது பைண்டிங்காக. ஏன்னா இது முழுக்க முழுக்க வெஜிடேரியன் வடை, முட்டை அதெல்லாம் எதுவும் இதில் சேர்க்கலை. கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா இதை பிசைஞ்சு நம்ம இப்போ வடை சுட ஆரம்பிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு வடையாக நம்ம போட்டு எடுக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வடையை பொரிச்சு எடுங்க. ஏன்னா உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரணும். ஜவ்வரிசின்றதுனால ரொம்ப ஈஸியாக மேல் பக்கம் செவந்துடும். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் செவந்து வந்த பிறகு நாம் இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இந்த வடை ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் சூடாக தான் நம்ம சாப்பிட்றணும். இதை முதல்ல சுட்டு வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்ணுன்னு சொன்னோன்னா கொஞ்சம் நம்ம ஜவ்வு மாதிரி ஆயிரும். ஆக்சுவலாக ஜவ்வரிசியில் நம்ம நிறையா வத்தல் அப்பளம்லாம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இதுவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வித்தியாசமான டேஸ்ட்டோட நல்லா இருக்கும். எப்போவுமே வழக்கம் போல் நாம் அந்த மெது வடை, அப்புறம் கடலைப்பருப்பில் செய்கிற மசால் வடை இது தான் நம்ம செய்வோம். யூஸ்வலாக கடலைப்பருப்பு வடை கொஞ்சம் வாய்வு உண்டாக்கும் எல்லாருக்கும். அதனாலே முக்கால்வாசி அதை அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஜவ்வரிசி வடை நம்ம சுட்டு கொடுத்தோன்னா அது வாய்வெல்லாம் உண்டாக்காது. நல்லா இருக்கும் டேஸ்டியாக. நம்ம வீடுங்களில் விருந்துக்கு ரெடி பண்ணும்போது நிறைய ஐட்டம் ரெடி பண்ணுவோம், டைம் இருக்காது. அப்போது இந்த மாதிரி வடையை சட்டு நம்ம செஞ்சு எடுத்துடலாம். புது விதமான டிஷ்ஷாகவும் நாம் இதை பரிமாறலாம். இந்த வடை ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டோடு இருக்கிறதுனால வந்த விசிட்டர்ஸ்க்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும். பரவாயில்லையே, ஏதோ புது ரெசிபிலாம் நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குறாங்களே அப்படின்னு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பக்கம் ஓரளவுக்கு செவந்து வந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா செவந்து வரும்போது எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா செவந்துருச்சு. 2 பக்கமும் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இந்த வடை எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஜவ்வரிசியோட மணி ஒன்று முத்து முத்தாக தெரியுது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த வடை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ஈடு இப்போ பொரிச்சிருக்கேன் பாருங்கள். இது இன்னும் ரொம்ப செவந்திருக்கு. இப்படியும் நீங்கள் இந்த மாதிரி எடுக்கலாம். ஆனால் ரொம்ப செவக்க விட்டோன்னா அந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் தீஞ்சு போயிடும். அதனால் ஜாக்கிரதையாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த வடை பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்குது. சுவையான ஜவ்வரிசி வடை ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.